ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், லினக்ஸ் இந்த மாரி எதுக்குமே ஆப் ஸ்டோரு, விண்டோஸ் ஸ்டோரு அப்படின்ட்டு நான் அந்த ப்ளே ஸ்டோர் அப்படின்னு போய் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அது இல்லாம கூட போலாம். என்ன இப்படி சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்றது? எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்குறீங்களா? அதான் மேட்ரு. என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு நாமளே ஆப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோடெக்ஸு, கிளாடு இந்த மாரி ஆப்ஸ யூஸ் பண்ணி நாமளே நம்மளோட ஆப்ஸ டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி டெவலப் பண்ணிட்டு, அதுவே நம்மள ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி, நம்மளே அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோரோட வேலை இருக்காது, ஆப் ஸ்டோரோட வேலை இருக்காது. விண்டோஸ்க்கு தனியா ஆப் ஸ்டோர் இருக்கு. அதோட வேலை இருக்காது. விண்டோஸ் ஸ்டோரோட வேலை இருக்காது. எல்லாத்தையுமே நாமளே ரெடி பண்ணிக்கலாம். நாமளே கிரியேட் பண்ணி, நாமளே டெஸ்ட் பண்ணி, நாமளே இன்ஸ்டால் பண்ணி, நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே ஃபியூச்சர் அப்படி தான் போப்போது. இத ஜஸ்ட் இன் டைம் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இனிமே வரக்கூடிய ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் is at our church. We go to a local church and provide free haircuts, free eyeglasses, free car wash, free food, and everything. I handle registrations for these events. And so I said it'd be nice to have that computer somehow. So I wrote up a kind of an outline of what I wanted to do. We sent it to Claude, told Claude we wanted for Riplet. Then we had him write a program and we sent it to Riplet then to do the program. If you all told me the story correctly, John, you and your other grandson did this into the wee hours of the night. We started at 10 and finished about 3 o'clock in the morning. It's beautiful. You've got beautiful navigation. It's easy to read. It's simple to navigate. So I have control of all of the churches. And here I see all the participants that have registered. I have the sirs. ஏற்கனவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து எக்கச்சக்க அடி வாங்கியிருக்குன்னு தெரியும். அதுவும் ஏஐயால அடி வாங்கியிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்து எதுல வரப்போகுதுன்னா, மொபைல் டெக்னாலஜிக்குள்ள வரப்போகுது. இப்போ அது எஃப்ட்ராய்டு, சோர்ஸ் ஃபோர்ஜ் அது தவிர தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்ஸ் நெறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டுல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படி இருக்கிறத தவிர GitHubன்னு நெறையா இருக்கு. GitHubல என்ன குடுக்குறாங்கன்னா, சோர்ஸ் கோடே குடுத்துருப்பாங்க. சில பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம சோர்ஸ் கோட யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவையான மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு, அந்த சோர்ஸ் கோட திருப்பி ரீகம்பைல் பண்ணி, பில்ட் பண்ணி, அந்த ஆப்ப நாமளே இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஏற்கனவே இருக்கு. ஆனா ஆமா. ஆனா, இன்னும் கொஞ்ச நாள்ல அதோட அடுத்த லெவல்ல நம்மளே நமக்கு உண்டானது தேவையானத கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் மேட்ரு. இது இதோட நிக்க போறதில்ல. எப்படி Instagramல எனக்கு ஒரு பேஜ் இருக்கு. இந்த பேஜ்ல நான் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு. இந்த டைம்லைன் இருக்கு. இந்த டைம்லைன்ல நான் எப்ப எடுத்த ஃபோட்டோஸ் எதுன்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி LinkedInல என்னோட லைஃப்ல எந்தெந்த கம்பெனிஸ் நான் மாறியிருக்கேன், என்ன அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணியிருக்கேன், கரியர் குரோத் எப்படி அப்படின்றத நம்ம போடுறதுக்காக போட்டு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளே ஸ்டோரோ, ஒரு ஆப் ஸ்டோரோ நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல நான் டெவலப் பண்ண ஆப்ஸ் இது. அந்த டெவலப் பண்ண ஆப்ஸ் உனக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோ, இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோ. அது சோர்ஸ் கோடு வேணா சோர்ஸ் கோடு உனக்கு வேண்டாம்னா, நீ ஆப்பா வேணும், இல்ல ஏபிகேவா வேணும், இல்ல எம்எஸ்ஐயா வேணும்னா, அது மாரி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்தா யூஸ் பண்ணு. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வரப்போகுது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் வச்சு, அந்த பேஜ்ல அவங்க டெவலப் பண்ண ஆப்ப டிஸ்ப்ளே பண்ண போறாங்க. அந்த ஆப் ஸ்டோர்ல நமக்கு புடிச்சிருந்தா அத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போறோம். அது பெய்ட் ஆப்பா இருக்கலாம், ஃப்ரீ ஆப்பா இருக்கலாம். அப்படி கண்டிப்பா வரும். இதனால ப்ளே ஸ்டோருக்கு, ஆப் ஸ்டோருக்கு, விண்டோஸ் ஸ்டோருக்கு அடி வருமா? கண்டிப்பா அடி வரும். இதுக்கு அவங்க கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அன்னோன் சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்றத ஸ்டாப் பண்ணுவாங்க. அது ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல இருக்க நெறைய ஆப்ஸ் ஒரு ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லன்னா ஒரு சார்ட் போடுறத எடுத்துக்கிறீங்க, நியூட்ரிஷன் எடுத்துக்கிறீங்க, இல்ல ஒரு டேப்லெட். எனக்கு டேப்லெட் டெய்லி என்னென்ன டேப்லெட் நான் சாப்பிட்றேன், என்ன மெடிசின் சாப்பிட்றேன், அதை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு ரிமைண்டர் குடுக்கணும் அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஷெட்யூல் குடுக்கும், டேப்லெட் குடுக்கும். என்ன டேப்லெட் போடணும்னு என்ட்ரி பண்றதுக்கான ஆப்ஷன் குடுக்கும். அத வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ரிமைண்டர் குடுக்கும். அவ்வளோதான். சரியா? ஆனா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்ட் ஆப். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து 500 mg டேப்லெட் போடுறேன். அடுத்த மந்த் வந்து 250 mgக்கு நான் போடுறேன், குறைச்சிட்டு வரேன். அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்துறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து திருப்பி 250 mgனா 250 mg இல்ல 100 mg 100 mg தான் ஃபாலோ பண்ண போறேன். அப்படின்னு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு ஆப் வேணும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து பிளான். இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஒரு சுகர் மாத்திரை குடுக்குறாங்கன்னா, சுகர் மாத்திரை எடுத்த உடனே இப்போ ஹையா இருக்குன்னா, ஹை டோஸ் குடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அத குறைச்சுப்பாங்க. நீங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டீங்கன்னா குறைச்சுக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. சிலர் கண்ட்ரோல்லே இல்ல அப்படின்னா, அதிகமாயிடுச்சு அப்படின்னா இன்சுலின் குடுப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து டயபெட்டிஸ்க்கு டாக்டர் குடுக்குற யூசுவலான பிரிஸ்கிரிப்ஷன். இப்படி தான் இருக்கும். ஆனா இதுதான் கிடையாது. இப்படி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது மாறும். அப்போ அப்படி இருக்கும்போது, இது யூசுவலான பிரிஸ்கிரிப்ஷன மட்டுமே உங்களுக்கு குடுக்கிறத விட, உங்களுக்குன்னு தனியா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் நான் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்படி தான் சாப்பிடணும், 6 மாசத்துக்கு தான் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த 6 மாசத்துக்கு நான் சாப்பிடுறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான நான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஐட்ட குடுக்குறேன். எனக்கு இத மாரி ஒரு ஆப் ரெடி பண்ணி குடு அப்படின்னா, ரெடி பண்ணி குடுத்துரும். அதுல எந்தெந்த டைம்ல எத மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிட்டே வரலாம். என்ன சாப்பிடணும்,
என்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன டேப்லெட் எடுத்துக்கணும், எதை சாப்பிடக்கூடாது, என்ன டைமுக்கு வாக்கிங் போணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் டீட்டெயிலா அந்த ஆப்ல இருக்கு. அத அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னா, 6 மாசத்துல என் சுகர் கண்ட்ரோல்ல வந்துருது அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது அந்த மாரி ஒரு கஸ்டமைஸ்ட் ஆப்ப கிரியேட் பண்றதுக்கு ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ஆப் அந்த மாரி பண்ணாது. ஓகேவா? உண்ம. அது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் சேர்த்து குடுத்துருப்பாங்க அவங்க. அப்போ ஒரே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்காக அவங்க குடுக்க மாட்டாங்க. அப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் குடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பெய்டு ஃபீச்சரா குடுப்பாங்க. அப்ப அந்த ஃபீச்சர் நீங்க எடுக்கணும்னா பே பண்ணணும். இன்னொரு ஃபீச்சர் போனா ப்ரோக்கு போனா அப்ப தனியா வாங்கணும். இல்ல எலைட்டுக்கு போனா அது தனியா வரணும். அப்போ ஒவ்வொன்னுக்கும் நீங்க பே பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு சிலது சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ல போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அதே ஆப்ப நானே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்த பிறகு நான் யாருக்கு காசு தரணும்? ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அ 1 மந்த்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனோ, இல்ல ஆன் யூசேஜ்க்கோ, இல்ல ஃப்ரீலயோ கோடெக்ஸோ, இல்ல கிளாடோ நான் யூஸ் பண்ணி இத்தன டோக்கன் ஒரு 100 டோக்கன் வரைக்கும் நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்ப டெவலப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஆப்ப நான் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்க போறேன். யாரோட தொல்லையும் கிடையாது எனக்கு. யாரும் காசு தர வேண்டியது கிடையாது. என்னோட மெடிசின நான் ஃபாலோ பண்றதுன்னு யாருக்கு நான் காசு தரணும்? ஆப்ல போட்டு. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்காது. இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர்ன்னு வச்சுக்கங்க. ஃபிட்னஸ் ட்ராக்கர்ல டெய்லி நீங்க வந்து ஒரு 600 கேலரீஸ் டெஃபிசிட்ல இருக்கீங்க அப்படின்னா, 600 கேலரீஸ் டெஃபிசிட்ல இருக்கீங்க. அடுத்த மாசம் 700 கேலரீஸ், அடுத்த மாசம் 1000 கேலரீஸ், அடுத்த மாசம் 1500 கேலரீஸ் அப்படி குறைச்சிட்டே போறீங்க. ஒரு 6 பேக் வைக்கிறதுக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த கட்டத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளானும் உங்களுக்கு இண்டிவிஜுவலானது. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெய்னர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து குடுக்குற பிளான நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது ஏஐட்ட குடுத்து, எனக்கு இந்த மாரி டெவலப் பண்ணி குடுன்னா, இண்டிவிஜுவலா உங்களுக்கான டார்கெட்டட் ஆப் ஒண்ணு டெவலப் பண்ணி குடுக்கும். அந்த டார்கெட்டட் ஆப் யூஸ் பண்ணி, என்னோட ஃபிட்னஸ நானே டிசைட் பண்ணிக்கலாம், நானே ட்ராக் பண்ணிக்கலாம், நானே மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும். அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னோட ஆப்ப மட்டும் நான் டெவலப் பண்றது மட்டும் இல்லாம, என்னோட ஹெல்த்தையும் நானே மானிட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால என் ஹெல்த்த மானிட்டர் பெட்டரா பண்ணிக்க முடியுது மத்தத விட. ஸோ இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாத்துங்க. ஸோ இந்த மாரி போகும்போது, உங்களுக்கு அந்த ஆப் ஸ்டோர் போயிட்டு எனக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் நான் டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். ஃபிட்னஸ் ட்ராக்கர்ல ஒரு ஃபேமஸான ஃபிட்னஸ் ட்ராக்கர் இருக்கு. பேர்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன் நீங்க வந்து போட்டுக்கலாம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? 3 வேளைக்கு சாப்பிட்ட சாப்பாட போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்கீங்க? என்ன எக்சர்சைஸ் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்களே லாக்ல எழுதி டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணும்னா, எவ்வளோ கேலரீஸ் பர்ன் ஆயிருக்கு? எவ்வளோ கேலரீஸ் சாப்பிட்டுருக்கோம்? எவ்வளோ நியூட்ரிஷன் உடம்பு கிடைச்சிருக்கு? என்னென்ன மேக்ரோஸ் கிடைச்சிருக்கு? அதுல வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது மெடிசின் நீங்க எடுத்துக்கிறீங்க, அபார்ட் ஃப்ரம் திஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, அதையும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவராலா நீங்க என்டர் பண்ண வேல்யூவ வச்சு, அது என்ன பண்ணும்? உங்களுக்கு இவ்வளோ தான் என்டர் பண்ணிருக்கீங்க. உங்களோட டார்கெட் இது. அதுக்கு நீங்க இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும். அதுல நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் கேலரிய பர்ன் பண்றதுக்கு இன்னும் 2, 3 எக்சர்சைஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன்னா, அது ஃப்ரீ வெர்ஷன்ல பண்ண முடியாது. பெய்ட் வெர்ஷன் தான் போடணும். சரிங்களா? இப்போ நான் பண்ற ட்ராக்கிங் பண்றது வந்து கரெக்ட்டான்னு எனக்கு தெரியாது. நானே ஒரு பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல டாக்டர் சொன்னத வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட எக்யூப்மென்ட் இல்ல. அந்த எக்யூப்மென்ட்க்கு பதிலா நான் வேற எக்யூப்மென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ என்னோட ட்ரெய்னர் வந்து பிளான் போட்டு குடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு 3 மந்த்ஸ் இருந்தாரு. அதுல 2 மந்த்ஸ் இருந்தாரு. அவர் போயிட்டாரு. வேற ஒரு ட்ரெய்னர் வந்துட்டாரு. அந்த ட்ரெய்னருக்கும் சரியா தெரியல. இல்ல அந்த ட்ரெய்னருக்கு என்ட்ட கான்டாக்ட் இல்ல. நான் ஒரு வெளியூர்ல இருக்கேன் அப்படிங்கும்போது, அந்த ஆப்ல இருக்க ட்ரெய்னர நான் செக் பண்ணணும்னு நெனச்சேன்னா, ஃப்ரீல பண்ண முடியாது. நீங்க பெய்ட் வெர்ஷன் போட்டாலோ, இல்ல ப்ரோ வெர்ஷன் போட்டாலோ தான், அந்த ஆப்ல இருக்க ட்ரெய்னர செக் பண்ணி, அவங்கள்ட்ட பேசி, இதுக்கு எல்லாம் ஆல்டர்னேட்டா என்ன எக்சர்சைஸ் நான் பண்ணலாம்? எனக்கு இந்த பாடில பெயின் இருக்கு. ஜாயிண்ட்ல பெயின் வருது. இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன எக்சர்சைஸ் செய்யலாம்? அதுவும் எஃபெக்டிவா இதே மாரி வொர்க் அவுட்டே பண்ணணும். ஆனா இந்த பெயின் கம்மியா இருக்கணும் எனக்கு. அப்படின்ற மாரி நீங்க கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா, முடியாது. ஏன்னா அந்த ஆப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க ப்ரோ வெர்ஷன் போனா மட்டும் தான், அந்த ட்ரெய்னரோட சப்போர்ட் வரும். 1. 2வது நெறைய ட்ரெய்னர்ஸே வந்துட்டு ஃபேமஸ் ட்ரெய்னர்ஸே என்ன பண்றாங்கன்னா, அத்லெட்ஸு இல்ல பாடி பில்டர்ஸே என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆப் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பிளான போட்டு குடுக்குறாங்க. டார்கெட்டட் பிளான் போட்டு குடுக்குறாங்க. பட் அது ஆன காஸ்ட். கண்டிப்பா ஒரு காசுக்கு தான் அவங்க பண்றாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வெளியில பண்ணும்போது அது பண்ண முடியாது. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு, ஒரு நியூட்ரிஷியன்ட்ட போயிட்டு, உங்க பிளட் ஒர்க்க வச்சு, எல்லா விஷயத்தையும் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன எக்சர்சைஸ் பண்ணணுன்றதெல்லாம் வாங்கிட்டு, அத கொண்டு போய் ஒரு ஜிம் ட்ரெய்னர்ட்ட குடுத்து, இந்த எக்சர்சைஸ்க்குலாம் என்ன ட்ரெயின் பண்ணுங்க. எனக்கு இது மாரி வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த லெவல் போய் ஒரு நியூட்ரிஷியன்ட்ட, இதான் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். இது வந்து என்னோட உதாரணத்துக்கு பிசிக்கல் ட்ரெய்னர்ஸ் குடுத்த சார்ட். இந்த 2த்துக்கும் சூட் ஆற மாரி எனக்கு ஒரு நியூட்ரிஷன் டெவலப் பண்ணி குடுங்கன்னு ஒரு நியூட்ரிஷியன்ட்ட குடுத்தீங்கன்னா, அவங்களே குடுத்துருவாங்க. அட் ஒன் டைம் காஸ்ட். ஓகேங்களா? இது ஒன் டைம் காஸ்ட் தான். என்ன ஆக போகுது? இப்ப ட்ரெய்னர்ட்ட நீங்க வந்து கேட்டுக்கிறீங்க. ஒரு ப்ரோ போட்டுக்கிறீங்க. இல்லன்னா ஒரு தடவ 1 மாசத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, அவரே போட்டு குடுத்துருவாரு. சார்ட் போட்டு குடுத்துருவாரு. இதுக்கு இது பண்ணி தரணும்னா பண்ணி தந்துருவாங்க.
அடுத்து டாக்டர்ட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. பிளட் ஒர்க் வச்சு. அது ஒன் டைம் காஸ்ட். இது ஒன் டைம் காஸ்ட். இது ஒன் டைம் காஸ்ட். மிஞ்சி போனா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? ஒரு ரூ. 10,000 வருமா? அந்த ரூ. 10,000க்குள்ள முடிஞ்சிரும். ஆனா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ரூ. 4,000 ரூ. 5,000 போடும். மாசம் மாசம் நீங்க கட்டிக்கிட்டே வரணும். ரூ. 5,000 10,000 12,000 20,000 போயிட்டே இருக்கும். ஸோ அத விட ரூ. 10,000 அட் ஒன் காஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அந்த ரூ. 10,000ல நீங்க டாக்டர்ட்ட தான் காட்டுறீங்க. வேற யார்ட்டயும் காட்டல. ட்ரெய்னர்ட்ட தான் குடுக்க போறீங்க. வேற யார்ட்டயும் குடுக்க போறதில்ல. நியூட்ரிஷன்ட்ட தான் குடுக்க போறீங்க. வேற யார்ட்டயும் குடுக்க போறதில்ல. இதெல்லாம் கவர்மெண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொன்ன ஒரு ப்ரொஃபஷன்ட்ட தான் போய் கேட்குறீங்க. ஸோ தைரியமா போய் குடுக்கலாம். குடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு, அந்த டீட்டெயில கொண்டு வந்து நீங்க ஆப்ப டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ல உங்களோட ஹெல்த்த மானிட்டர் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுலே பெஸ்ட் வே. டார்கெட்டட் பெஸ்ட் வே. அத விட நீங்க கண்ணு தெரியாம யாருன்னே தெரியாத ஒரு ஃபாரின் ட்ரெய்னர்ட்ட குடுத்து ஃபாலோ பண்ணி, அவங்க இதே விஷயம் தான் கேட்பாங்க. ஆனா மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். இதுக்கு தனியா நீங்க டீட்டெயில்ஸ் எடுத்து குடுக்கறதுக்கு, தனியா உங்களுக்கு செலவாகும். எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அப்படிங்க பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு இந்த டார்கெட்டட் ஆப் டெவலப்மெண்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இது இதோட முடியறதில்ல. உதாரணத்துக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸ நீங்க ட்ராக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. எல்லா ஆப்பும் என்ன பண்ணும்? டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருக்கு உங்களுக்கு என்ன இஎம்ஐ இருக்கு? அத எடுக்கும். உங்களோட எஸ்எம்எஸ் ரீட் பண்ணும். இல்லன்னா உங்களோட மெயில ரீட் பண்ணும். எஸ்எம்எஸ்ல வந்திருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கும். இல்ல ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எடுத்துக்கும். உங்கள ஒரு வேலைய ஒரு அளவு என்டர் பண்ண சொல்லும். அந்த எவ்வளோ அமௌண்ட்டுங்க மாசம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தது, ஒவ்வொரு மந்த்து எஸ்எம்எஸ் எல்லாம் ரீட் பண்ணி, அத ஒண்ணு ஒண்ணா மைனஸ் பண்ணி இவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். இல்ல இஎம்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இல்ல பில் பெண்டிங் டியூ நோட்டிஃபிகேஷன் இருக்கு, இல்ல ஒரு டியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னா, அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு குடுக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுக்கும். நீ இந்த டைம்ல இது பே பண்ணு, இந்த டைம்ல இது பே பண்ணு, இந்த டைம்ல பே பண்ணணும்னு. அது பே பண்ணி முடிச்ச உடனே அதுல இருக்க ரீட் எஸ்எம்எஸ் வச்சுட்டு, பெய்டுன்னு குடுத்துட்டு, இதுல எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, இதுக்கு ஆயிருக்கு, இதுக்கு ஆயிருக்குன்னு ஒரு சார்ட் போட்டு குடுக்கும். இதுதான் எல்லா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரோட ஆப்போட மெத்தடும். ஏன்னா, எஸ்எம்எஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம பர்மிஷன் குடுப்போம். சில நேரத்துல இமெயில் குடுக்க மாட்டோம். இதோட இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே வந்துட்டு ஒரே நம்பர பேக்கப் குடுக்கறதில்ல. ஒரு சிலர் வச்சிருக்காங்க. ஒரே நம்பரு, ஒரே ஃபோன் நம்பர், ஒரே WhatsApp, அ இமெயிலுக்கு, Gmailக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் வச்சிருப்பாங்க. சிலர் 2 நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு நம்பர்ல வந்து ஆஃபீஸுக்கு, மத்ததுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு சிலது வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இது ஆதாருக்கு, பான் கார்டுக்கு, பேங்க்குக்கு அப்படின்னு தனியா வச்சிருப்பாங்க. இப்போ அதுல தான் வரும். ஆனா அது வந்து ஒரு டம்மி ஃபோன்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்பர் ஃபோன்ல வச்சிருக்காங்க. சாரி கீபேட் ஃபோன்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த கீபேட் ஃபோன்ல வச்சிருக்கும்போது, அதுல இருக்க எஸ்எம்எஸ்ஸ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி குடுத்தாலும் இது ரீட் பண்ணாது. உங்க ஃபோன்ல என்ன இருக்கோ அதுதான் ரீட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது, அது பண்ண முடியாது. ஸோ இந்த தூரத்துக்கு கஸ்டமைஸ் தான் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஆப் டெவலப் பண்றேன் வச்சுக்கங்க. அந்த ஆப் படி எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸ எக்ஸ்போர்ட் பண்ணி நான் லோட் பண்ணாலும், அதுல இருக்கிற இத வந்து ரீட் பண்ணும். எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்எம்எல்ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அத நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, ஃபோன்ல வச்சாலும், அத ரீட் பண்ணி, அதோட ஃபோன் நம்பர் என்ன? அது எக்ஸ்பிரஸ் என்ன? எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு? எதுக்கு ஆயிருக்குன்னு எல்லாத்தையும் ரீட் பண்ணி, ஒரு பெரிய சார்ட்டா குடுக்கணும். அது என்னால டார்கெட்டட் ஆப்ல பண்ண முடியும். பட் இருக்கிற கஸ்டமர் ஆப்ல, இருக்கிற Play Storeல இருக்கிற ஆப்லயோ, Windows Storeல இருக்கிற ஆப்லயோ அது பண்ண முடியாது. உங்க ஃபோன் நம்பருக்கு நீங்க என்ன ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதுதான் வரும். எக்ஸ்டர்னலா நீங்க எந்த எஸ்எம்எஸ்ஸ காப்பி பண்ணாலும், அது ரீட் பண்ணாது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது எஸ்எம்எஸ் ரீட் பண்ணி மார்க் பண்ணிடும். நீங்க புதுசா ஒரு எஸ்எம்எஸ்ஸ கொண்டு வந்து போட்டோம்னா, அந்த டேட்ல இருக்கிறதுக்கு அது ரீட் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே நான் ரீட் பண்ணிட்டேன்னு முடிவு பண்ணிடும் அந்த டேட்டுக்கு. ஸோ பழைய எஸ்எம்எஸ் ரீட் பண்ணாது. இப்போ நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து உங்க ஃபோன்ல எக்ஸ்எம்எல்ல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எக்ஸ்எம்எஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது சிங்க் பண்ண டேட்டா அத்தனையுமே அது ரீட் பண்ணாது. சிங்க் நேத்திக்கு நடக்கல, இன்னைக்கு நடக்குது. ஆனா நேத்தே வந்து அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோங்கும்போது, நேத்தியோட வேல்யூ மட்டும் தான் அமௌண்ட் பேலன்ஸ் மட்டும் தான் காட்டும். இன்னைக்கு நம்ம சிங்க் பண்ணதோட அமௌண்ட் பேலன்ஸ காட்டாது. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்து ஆப் ஸ்டோர்லயோ, Play Storeலயோ இருக்கிற ஆப்ஸ்க்கு இருக்கு. இத டார்கெட்டட் ஆப்ஸ் மூலியமா ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். மட்டும் இல்லாம, இப்போ ஒரு GitHubல ஒரு ப்ராஜெக்ட்ட பார்க்குறீங்க. அந்த ப்ராஜெக்ட் கையில இருக்கு. இன்னொரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க. அது கையில இருக்கு. இப்ப 2த்தையும் மெர்ஜ் பண்ணணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது, இப்ப இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் வேணும், இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் வேணும். இன்னொரு ஆப்ல பார்க்குறீங்க. அதுல 1, 2 மட்டும் தான் வேணும். GitHubல இருக்க ஃபீச்சர்ஸும் பார்க்கணும்னா, எடுத்து நீங்க மொத்தமா நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணணும்னா தலைவலி. ரொம்ப ஈஸியா பண்ண முடியாது. இத 3த்தையும் தூக்கி ஏஐல குடுத்து, இத 3த்தையும் மெர்ஜ் பண்ணு அப்படின்னா, அதுவே ஈஸியா மெர்ஜ் பண்ணி குடுத்துரும். உங்களோட டைம சேவ் பண்ணிடும். ஸோ டைம சேவ் பண்ணி மெர்ஜ் பண்ணி குடுத்துரும். எப்படியா இருந்தாலும் நீங்க டெஸ்ட் பண்ண பிறகு தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ டெஸ்டிங் டைம்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். பிறகு எப்படி ரோல் பேக் பண்ணணுங்கிறதும் தெரியும் உங்களுக்கு. ஒரு பேசிக்கான டெவலப்பரா இருந்தா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. நீங்க புதுசா டெவலப் பண்றீங்கன்னா கூட, நான் புதுசா டெவலப் பண்றேன். எனக்கு இத பத்தின்னு ஒண்ணுமே தெரியாது. நீ எனக்கு சொல்லி தா நான் செய்றேன் அப்படின்னு ஏஐட்ட சொன்னீங்கன்னா, அப்படியே லைன் பை லைன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரும். அதுவே வேலைய செஞ்சு குடுத்துரும். என்ன பண்ணணும்னு சொல்லிடும். என்ன பண்ணணுமோ அத பண்ணியும் குடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள ஏஐ வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி ஹைப்பர் பர்சனலைசேஷன் இருக்கிறதுனால, இந்த Play Storeஓ, ஆப் ஸ்டோரோ, இல்ல விண்டோஸ் ஸ்டோரோ அதோட நீடு குறைய போக போக குறைஞ்சிரும். அத விட இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா, நம்ம Googleயோ, Androidயோ டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளே நம்மள டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவோம். இது இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னன்னா, Googleகாரன் Androidல இல்லன்னா விண்டோஸ்காரங்க அவரோட விண்டோஸ் லேப்டாப்ல, Apple அவனோட ஃபோன்லயும் சரி, iPhoneலயும் சரி, இல்ல Mac லேப்டாப்லயும் சரி, லினக்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட OS2ல ஒரு ஆப்ப இன்ஸ்டால் பண்றதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. அதுல அவங்க பிளாக்கவும் பண்ணலாம், அலோவும் பண்ணலாம். இப்போ வரைக்கும் Androidல இன்ஸ்டால் ஃப்ரம் அன்னோன் சோர்ஸ்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வேணா எனேபிள் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ்ல பண்ண அலோ பண்றாங்க. விண்டோஸ் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் விண்டோஸ் ஸ்டோர்லேருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றத இன்னும் கொண்டு வரல. ஆனா Apple ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். ஒண்ணு அவன் சொல்றது பார்த்தீங்கன்னா, என் ஃபோனோ இல்ல லேப்டாப்போ செக்யூரா இருக்கணும். நீ எங்க கண்ட கருமத்த டவுன்லோட் பண்ணி வந்து போடுவ. உன் ஃபோன்ல ஏத்துவ, இல்ல லேப்டாப்ல ஏத்துவ. அது ஒர்க்காதுன்ற பேர்ல உன்னோட டேட்டாவ திருடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல என்னோட லேப்டாப்பையோ, ஃபோனையோ கரப்ட் பண்ணிருச்சு, கிராஷ் ஆயிடுச்சு, வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்போ கண்ட கருமத்தெல்லாம் நீ வந்து உன் ஃபோன்லயோ, லேப்டாப்லயோ போடக்கூடாதுன்றதுக்காக அவன் என்ன பண்றான்னா, என் மூலியமா தான் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே Apple வச்சிருக்கான். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா லினக்ஸ். நீ எந்த கருமத்த வேணாலும் இன்ஸ்டால் பண்ணு. நான் எல்லாத்தையுமே ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் அது. நீ ஏன் ஒரு கோட் எழுதி, நீ ஏன் ப்ரோகிராம் ஜெனரேட் பண்ணி போடு. நான் ரன் பண்ணுவேன் லினக்ஸ். அதுலேருந்து வந்தது தான் இந்த ஆண்ட்ராய்டும். ஸோ அதே கருமத்த அலோவ் பண்ணும். ஆனா இப்ப Google என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த கருமத்த அலோவ் பண்ணுவா வேணாமா? அப்படின்னு கேட்கறதுக்கு அன்னோன் சோர்ஸ்லேருந்து வர ஏபிகேவ இன்ஸ்டால் பண்ணுமா வேணாமான்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். ஸோ இதுதான் பேசிக்கா இப்போ மார்க்கெட்ல இருக்க நிலவரம். விண்டோஸ் ஆன் அதர் ஹேண்ட் என்ன பண்றாங்கன்னா, லினக்ஸ் மாரியே நீ எத வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. சில நேரத்துல ஒர்க் ஆகலன்னா என்ன கேட்காத அப்படின்றான். லினக்ஸ்ல என்ன சொல்லணும்னா, ஒர்க் ஆகல நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படிம்பான். ஆனா விண்டோஸ் ஒர்க் ஆகல என்ன கேட்காதன்றான். ஆண்ட்ராய்டு அதே கதை தான். ஒர்க் ஆகல என்ன கேட்காத. எவன் குடுத்தானோ அவன்ட்ட வாங்கிட்டு வந்து செக் பண்ணிக்கோன்றும். ஆப்பிள் இன்ஸ்டாலே பண்ணாத அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்ல இருக்க நிலவரம். இத 2 விஷயத்துக்காக பண்றாங்க. ஒண்ணு எப்பயுமே அவன சார்ந்தே இருக்கணும். நாம தன்னிச்சையா கொண்டு வந்து நம்மளோட ஃபோனுன்றதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைக் வச்சிருக்கோம்னா, ஹேண்டில் பார் தூக்கிட்டு ஷார்ட் ஹேண்டில் பார் போடுறது, இல்ல பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் போடுறது, இல்ல லாங் ஹேண்டில் பார் போடுறது நம்ம போட முடியாது. இல்லன்னா ஒரு ஆர்க் ஹேண்டில் பார் போடுறதும் போட முடியாது. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீ வந்து உன்னோட பைக்ல எந்த ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணாலும் அது ஆர்சி புக்ல ரெஃப்ளெக்ட் ஆகணும். அவன் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல அப்ரூவ் பண்ண பிறகு தான் உன் பைக் எடுத்து நீ ஓட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா, காருக்கு மேல லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு இது மாரி வச்சிருப்பாங்க. ட்ரே மாரி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரேவ நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, 3 டேஸ்க்குள்ள போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல பர்மிஷன் வாங்கணும். இத மாரி என் கார்ல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். மேல ஒரு ட்ரே லக்கேஜ் போடுறதுக்கு வச்சிருக்கேன். இத வைக்கிறேன். இது இப்படிதான் இருக்குன்னோன அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு உன் காருக்கு எந்த டேமேஜும் ஆகாது. உள்ளயும் வராது, வெளியும் வராது அப்படின்னு அவன் அப்ரூவ் பண்ண பிறகு தான் ஆர்டிஓ ஆஃபீஸ்காரங்க அப்ரூவ் பண்ண பிறகு தான் உன் ஆர்சி புக்ல ஏறும். ஆர்சி கார்டுல வரும். அதுக்கு பிறகு தான் அந்த கார் எடுத்து நீ ஓட்டலாம். 3 டேஸ்க்குள்ள பண்ணணும். 3 டேஸோ 1 வீக்லயோ பண்ணணும். பண்ண பிறகு தான் அந்த கார் எடுத்து ஓட்டலாம். இதுதான் ரூல். ஆனா நெறைய பேர் அப்படி பண்றது இல்ல. அவங்களே எடுத்துக்கிறாங்க. லக்கேஜ் கேரியர் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பட் ஆஸ் பர்லாம் அப்படி பண்ணக்கூடாது. இத தான் ஆப்பிள்காரன் சொல்றான். நீ ஏன் எதையும் பண்ணாத. என்கிட்ட கேளு நான் பண்ணி தரேன். நீ உனக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ டெவலப் பண்ணி கொண்டு வந்து என்னோட பிளாட்ஃபார்ம்ல போடு. அதாவது என்னோட கடையில வை. என்னோட கடையில வைக்கிறதுனால மத்தவங்களும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நீ யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உனக்கும் காசு வரும். எனக்கும் காசு வரும் அப்படிங்கிறான் அவன். நோ 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 அப்படியே மூஞ்சி ரெட்டி பிடிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? Complete knee method. உன் தலை தான் நீ மெத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா. ஓடுவே அது நல்லதுதான். இன்னொன்னு கமிஷன் ஒண்ணு இருக்கு அதுல. ஏன்னா எபிக் கேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த எபிக் கேம் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்குலாம் வந்துட்டு கேம்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேம்ஸ் என்ன பண்றாங்க, டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்போது லட்சக்கணக்குல பேரு, மில்லியன் கணக்குல யூசர்ஸ் இருக்கவே அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது அதுல. பட் ஆண்ட்ராய்டு என்ன பண்ணான்னா, எனக்கு கமிஷன் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா. அதுக்கு அந்த எபிக் கேம்ஸ் நீ என்னடா கமிஷன் வேறது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு, உனக்கு வேணும்னா ஆப் டைரக்ட் டவுன்லோட் பண்ணிடா. உனக்குலாம் 30% கமிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு கட்டத்துல ஒரு லெவல் கமிஷன் வைப்பாங்க. இத்தனை பெர்சன்ட் கமிஷன் குடுத்துட்டு உன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கோ. அதுல வர லாபத்துல எனக்கு இத்தனை பெர்சன்ட் கமிஷன் நான் எடுத்துப்பேன். மீதி உனக்கு குடுத்துருவேன் அப்படிம்பான். என்ன உள்ளங்க இருக்குது எவ்வளவு வரான பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு. தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. விடு விடு. ஏய் ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கிறாரு. ஊபர் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு குடுக்குற மாதிரி.
ஊபர், ஆட்டோ, ரேபிடோ இல்லைன்னா ஓலா ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காரோ, பைக்கோ ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ரூ. 100 வருதுன்னா, ரூ. 100ல ரூ. 20 வந்து ரேபிடோ கார்டுக்கு போயிடும். மீதி ரூ. 80 தான் உங்க கைக்கு வரும். அதில நீங்க பெட்ரோல் செலவு, வண்டி சத்தத்தெல்லாம் பார்த்துக்க வேண்டியது தான். மத்ததெல்லாம் நீங்க பார்த்துக்க வேண்டியது தான். அப்படி பார்க்கும்போது, என்ன பண்ணாலும் நீங்க எந்த ஒரு ட்ரிப் எடுத்தாலும் ரேபிடோ கார்டுக்கோ, ஊபருக்கோ, ஓலோக்கோ காசு போற மாரி, ஆண்ட்ராய்டுல நீங்க இன்ஸ்டால் பண்ற ஆப் எல்லாமே Play Storeலேருந்து வருதுன்னா, அந்த Play Storeல யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது யார் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ப போட்டாங்களோ, அவங்களுக்கு ஒரு லாபம் வரும். அந்த லாபத்தில ஒரு கமிஷன் ஆண்ட்ராய்டுக்கு போகும், ஆப்பிளுக்கு போகும், ஐ மீன் கூகுளுக்கு போகும், ஆப்பிளுக்கு போகும், விண்டோஸ்க்கு போகும். இப்படி போறதுனால அவங்க லாபம் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? என்னோட பிளாட்ஃபார்ம்க்கு நான் குடுக்குறேன். அதுக்கு உண்டான கமிஷன் எனக்கு உண்டு அப்படின்னு நான் வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? இந்த கமிஷன தவிர்க்கலாம். உங்களுக்கு அது தேவை. வெளியிலேருந்து நான் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா, அத நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனுக்காக இந்த ஹைப்பர் பெர்சனலைசேஷன் ஆப் டெஃபினட்டா ஏஐயால பண்ண முடியும். அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நெறைய பேரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. விண்டோஸா இருக்கட்டும், லினக்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி நெறைய ஆப்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நெறைய ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லயே டவுன்லோட் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருக்காங்க நெறைய பேரு. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நார்மல் மக்களுக்கு தெரியறதில்ல. ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவங்க, அதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கோ, இல்ல ஃபோன் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கோ, ஒரு டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கோ தான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது. அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கோ, அவங்க தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா, இப்ப ஜெனரல் மக்களுக்கு அது தெரியறதில்ல. இப்ப ஜெனரல் மக்களும் தனக்கு வேணுங்கிற ஆப்ஸ டெவலப் பண்ணணும்னா, அவங்களே டெவலப் பண்ணி போட்டுக்கிறதுக்கு தான் ஏஐ இருக்கு. அது யூஸ் பண்ணிக்கலாம். இத ஹைப்பர் பெர்சனலைசேஷன்னு சொல்றாங்க. இத பண்ணிக்க முடியும். இத இன்னும் கொஞ்ச நாள்ல ஆப்பிள், ஆண்ட்ராய்ட், விண்டோஸ், லினக்ஸ் பண்ண மாட்டாங்க. விண்டோஸ் 3 பேரும் தடுப்பாங்க. லினக்ஸ்ல கூட ரெட் ஹாட்ன்னு ஒருத்தன் வச்சிருக்கான். அவன் கன்ஃபார்மா தடுப்பான். மத்தவங்கலாம் ஓப்பன் சோர்ஸ் மத்த லினக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்ச நாள்ல வரப்போகுது. இதனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அவனுக்கு கமிஷன் கிடைக்கும். 2 உன் ஃபோனுக்கு வாரண்டி போச்சுன்னா சரி பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அடுத்து உங்க ஃபோன்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நீங்க உங்க ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே, நீங்க ஏதோ ஒரு லிங்க கிளிக் பண்ணி ஹேக் ஆனாலுமே, நீங்க ஏதோ ஒரு கஸ்டமர் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அவர் கஸ்டமர் போட்டிருக்காருங்க. அது அவரோட பொறுப்பு. எங்க கையில ஒண்ணும் இல்ல. அவரு பண்ணிட்டாரு. எங்களுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்ல. நாங்க குடுக்கறது செக்யூர்டா தான் குடுத்தோம் ஃபோன. அவரு யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, நம்ம மேல பழிய போட்டு அவன் எஸ்கேப் ஆயிடும். அடுத்து Play Store மூலியமா வந்தனா அவனுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறான்னா, இந்த அன்னோன் சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்றத ஸ்டாப் பண்ண போறாங்க. இது ஒரு அளவுல பின்னடைவு தான். ஆனா, இதுக்கும் ஒரு பைபாஸ் இருக்கு. என்னன்னா, டீகூகுள்டு ஃபோன்னு ஒண்ணு இருக்கு. டீகூகுள்டு ஃபோன்னா, ஆண்ட்ராய்டுல கூகுளோட சர்வீசஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு, எல்லாம் கூகுளோட சர்வீசஸே இல்லாத நெறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தேவைப்பட்டா கூகுள் சர்வீஸ யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோன்ல நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஸ மட்டுமே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சைனால டீகூகுள்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த Huaweiன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவன் கூகுள சர்வீசஸே அவன் யூஸ் பண்றதில்ல. அவனோட சர்வீசஸ் தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆண்ட்ராய்டு ஒரு டீகூகுள்டு ஃபோனோ இல்ல கூகுளே சம்மந்தமே இல்லாத ஒரு ஓஎஸோ கொண்டு வர்றாங்க கொஞ்ச நாள்ல. அது ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கலாம். அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி அந்த டீகூகுள்டு ஃபோன்ல யூஸ் பண்ற மாரி கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கலாம். ஏன்னா இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தா அந்த மாரி ஆப்ஷன்ஸ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படி வரும்போது உங்களோட ஃபோன்ல ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் ஆப்ஸ் அது சார்ந்த ஒரு ஆப்ஸ நீங்களே கிரியேட் பண்ணி அதில வச்சுட்டு, அந்த சர்வீசஸ்க்கு மட்டும் வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி கொண்டு வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ அத நோக்கி போகுது. இது ஒரு பைபாஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாவும் இப்படி போறதுக்கான பைபாஸ் இது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கிறதுனால, கூகுள் இன்னும் காலத்தில என்ன பண்ணுவான்னு நெனைக்கிறீங்கன்னா, சாண்ட் பாக்ஸிங்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம். சாண்ட் பாக்ஸிங்னா என்னன்னா, உங்க ஃபோன்ல உங்களுக்கு தேவையான ஆப்ப நீங்களே ஜெமினில கிரியேட் பண்ணிக்கங்க. நீங்களே இன்ஸ்டால் பண்ணிங்க. நானே தரேன். ஆனா, நான் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் தருவேன். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் ஓகே சொன்னா உன் ஃபோனுக்கு போட்டுக்கோ. நான் வெளியில எடுத்துட்டு போமாட்டேன். நான் கமிஷன் கேட்க மாட்டேன். ஆனா, அந்த ஏரியால போட்டு நீயே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன் ஃபோனுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதுதான் சாண்ட் பாக்ஸ். என்னன்னா, இப்போ கிரியேட் பண்ற ஆப்ப நமக்கு வந்து ஸ்பேஸ் குடுத்துருவோம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல ஃபோனு, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாம் அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதில போனீங்கன்னா இதோட காப்பி அப்படியே இருக்கும். ஆனா தேவையில்லனா டெலீட் பண்ணிக்கலாம். இத தேவையில்லாம டெலீட் பண்ண முடியாது. அது தேவையில்லனா டெலீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். இது ஆனா ஃபோன்ல இருக்கிற அதே ஃபோன் நம்பர்ஸ் அதில காட்டும். இதுல இருக்க எஸ்எம்எஸும் அதில காட்டும். இதுல இருக்கிற இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் அதில காட்டும். வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அதில காட்டும்.
ஆனா, அது வந்து டைரக்ட்டா நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெர்மிஷன் எனேபிள் பண்ணா மட்டும் தான் இத வந்து யூஸ் பண்ணிட்டு போ முடியும். அந்த மாரி வச்சிருக்கோம். அதுல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும், இங்க WhatsAppலயோ, Instagramலயோ, இல்ல ஃபோன்லயோ, SMSலயோ சேஞ்சஸ் ஆகாது. அது நீங்க ஒரு நம்பர் டெலீட் பண்ணா இங்க டெலீட் ஆகாது. அங்க ஒண்ணு கிரியேட் பண்ணா இங்க கிரியேட் ஆகாது. அது அங்க மட்டும் தான் காட்டும், இங்க காட்டாது. ஆனா, அத வந்து ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியாது. இங்க இருக்கிறத ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியும். அது ஒரு சாம்பிள் மாரி வச்சிருப்போம். அந்த சாம்பிள் அந்த ஏரியால டெஸ்டிங் ஏரியா மாரி வச்சிருப்போம். அதுல நீங்க கிரியேட் பண்ண ஒரு ஏஐ ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு என் பையனோட படிப்ப நான் ட்ராக் பண்றேன். இப்ப அவன் 10த் எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுக்கங்களேன். அடுத்த வருஷம் 10த் எக்ஸாம் எழுத போறான். இப்ப ஸ்டார்ட் பண்றான்னா, எத்தன சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கான்? எத்தன சப்ஜெக்ட்ல எத்தன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கான்? எவ்வளோ சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கான்? எவ்வளோ சாப்டர்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கான்? எவ்வளோ சாப்டர்ஸ்ல ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு? எவ்வளோ ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கு? அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நான் ஒரு ஆப் ஒண்ணு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆப் படி நானே ஒரு கொஸ்டின் ஜெனரேட் பண்ணி குடுப்பேன். என் பையன் உட்கார்ந்து எழுதுவான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, நானே அந்த புக்க ஃபுல்லா படிச்சுட்டு, அதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர வாங்கி, அத ஃபீட் பண்ணிட்டு, ஆப்ல ஃபீட் பண்ணிட்டு, அந்த 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லயே ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஸ்டின் எடுத்து குடு. ஒவ்வொரு சாப்டருக்கும் என் பையனுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் கொஸ்டின் எடுத்து குடுத்து, அதுல அவன ட்ரெயின் பண்ணிட்டு, அவன் ட்ரெயின் ஆயிட்டு, அவன் கான்ஃபிடென்ட் ஆயிட்டான்னா, அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த சாப்டர், அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த சாப்டர்ன்னு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 சாப்டர்னா 50 சாப்டருக்கும் சரிங்களா? 50 சாப்டருக்கும் நான் கொஸ்டின் எடுத்து அவன ட்ரெயின் பண்ணி, ஒரு 10 மாசத்துக்குள்ள அவன ரெடி பண்ணி, பப்ளிக் எக்ஸாம்க்கு நான் பிரிப்பேர் பண்றேன். அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஆப் படி என் பையன்ட்ட குடுத்து, "நீ இத வந்து கம்ப்ளீட் பண்ணி குடு. நீ கம்ப்ளீட் பண்ணிட்டன்னா நீ பப்ளிக்க்கு தயார். நீ எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்றியோ, அவ்வளோ மார்க் தான் நீ எடுப்ப." அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன். என் பையன் உட்காந்து படிக்கிறான். படிச்சு மார்க் எடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 100% முடிச்சுட்டான். இப்ப அவன் பப்ளிக் எக்ஸாம் போகணும்னா, கான்ஃபிடென்ட்டா போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதி, நல்ல மார்க் எடுத்துருவான். டியூஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐ மீன் தெரியலன்னா சொல்லி தரதுக்கு டியூஷன் வச்சு தான் ஆகணும். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் புரியலன்னா சொல்லி தரதுக்கு டியூஷன் வச்சு தான் ஆகணும். ஆனா, ஒரு காலகட்டத்தில வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது புரிஞ்சிருச்சு. வெளியில ஒரு டியூஷன் வச்சிருக்கோம். ஆனா, அத போக அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் டியூஷன் வச்சிருக்கோம். புரியாத சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ முடிச்சுட்டு வரான். வீட்ல உட்காந்து படிக்கிறதா வேலைங்கும்போது, இந்த மாரி ஒரு ஆப்ப நீங்க வச்சிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும்போது, தெரியாத கான்செப்ட் டியூஷன்ல கத்துப்பான். இங்க உட்காந்து அவன் அப்ளை பண்ணி, வெறித்தனமா படிச்சு நல்ல மார்க் எடுப்பான். ஸோ, இந்த மாரி ஒரு ஆப்பையும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இத வந்து யார நம்பியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பைஜூஸ் மாரி ஒரு ஆப்ப நீங்க டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல டைம்ஸ் மாரி ஒரு ஆப்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, அவன ட்ரெயின் பண்ணி, கோச் பண்ணி, டெஸ்ட் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பசங்கள நீங்களே படிக்க வச்சுக்கலாம். ஆனா தெரியல, ஒரு சப்ஜெக்ட் தெரியலன்னா கண்டிப்பா ஒரு டியூஷனோ, எக்ஸ்ட்ராவோ யாரோ ஒரு கூப்பிட்டு டீச்சரையோ கூப்பிட்டு சொல்லி தர வேண்டியது ஆஸ் அ பேரண்ட்ஸ் உங்களோட கடமை. அத வந்து இந்த ஆப் பண்ணாது. அது வேணும்னா பண்ண வைக்கலாம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆப் நீங்க டெவலப் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா, உங்க பையனுக்கு சொல்லி தரதுக்கும் வச்சுக்கலாம். பட் நான் சொல்றது என்னன்னா, ஒரு டியூஷன் முடிச்சுட்டு வந்து ஒரு பையன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு ஆப் கூட நீ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் பண்ணும்போது, உங்களோட டார்கெட்ட நீங்களே ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுது. இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெமினில போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, புக்கோட சாப்டர்ஸ் எல்லாத்தையும் குடுத்துட்டு, அது புக்ல வேணா புக்க ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப்பா போட்டு அதுக்கு அனுப்புங்க. ஒவ்வொரு புக்கையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பா போட்டு அனுப்புங்க. நெட்லயே நெறைய இருக்கு. டவுன்லோட் பண்ணி அதுக்கு குடுத்துட்டு, 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் அதுகிட்ட இருக்கு. குடுத்துட்டு, எனக்கு இதுக்கேத்த மாரி ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி குடு. ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி குடு. எனக்கு 1 வாரத்துக்கு 1 சாப்டர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். அவன் டெஸ்ட் எழுதணும். மார்க் எடுக்கணும். நீ அவன் எழுதினத உன்ட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். அந்த ஃபோட்டோவ வச்சு நீயே ஸ்கேன் பண்ணி ஆன்ஸர் கரெக்ட்டா தப்பா, அவன் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு எழுதியிருக்கான்னா, அதையும் நீ கரெக்ட் பண்ணணும். புக்ல இருக்க மாரியே தான் எழுதணும்னு அவசியம் இல்ல. அவன் கிரியேட்டிவா கொஞ்சம் சென்டென்ஸ வேற மாரி எழுதியிருந்தா கூட, அந்த இதையும் படிச்சு நீ புரிஞ்சுக்கணும். அப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டேன்னா, ஜெமினிட்ட சொல்லிட்டேன்னா, அத மாரி ஒரு டார்கெட் ஆப்ப கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணிட்டு, நீங்களே என்ன பண்ணலான்னா, உங்க பசங்களுக்கு அத குடுத்து பண்ணலாம். ஆனா, அது பண்றதுக்கு Google என்ன பண்ணுவான்னா, ஒரு சாண்ட் பாக்ஸ் மாரி கொண்டு வந்துருவான். அதுல நீங்க கிரியேட் பண்ண ஆப்ப கொண்டு போய் அதுல இன்ஸ்டால் பண்ணு. அதுல இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்களுக்கு கேமராவும், ஸ்டோரேஜும் குடுத்துருவான். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் குடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஓகே ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஸ்டின் குடுக்குது. நீங்க ஆன்ஸர் எழுதி குடுத்தா அது கரெக்ட் பண்ணுது. அப்படின்னு செக் பண்ணி பார்த்த பிறகு, ஓகே 10 டேஸ் செக் பண்ணிட்டியா? ஓகே. 11த் டே உன்னோட ஃபோனுக்கு மூவ் பண்ணிக்கோ அப்படின்னு குடுக்கும். மூவ் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும். அந்த காப்பி டெஸ்ட் பண்றதுக்கு வச்சிருந்தாரு அழிஞ்சிரும். அழிஞ்சிட்ட அப்புறம் இல்ல நீங்க அழிச்சுக்கலாம். அழிச்சுட்டு நீங்களே உட்காந்து அத பையன்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, ஃபோன்ல குடுத்துட்டீங்கன்னா, அவன் கொஸ்டின் பேப்பர பார்ப்பான், டெஸ்ட் எழுதுவான், அதுகிட்ட ஃபோட்டோ குடுப்பான். அதுவே கரெக்ட் பண்ணும். சிம்பிளா யாரும் தேவையில்ல. அதுவே கரெக்ட் பண்ணும். எத்தன முடிச்சிருக்கான், எத்தன சாப்டர் முடிச்சிருக்கான், என்ன வேணும்ன்றத நீங்க எனக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸா எங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னா அனுப்பிச்சிரும். இல்ல ஒரு ரிப்போர்ட்டா இமெயில் அனுப்பிச்சுருங்க அனுப்பிச்சிரும். அவங்களும் பார்த்துப்பாங்க. எப்படி எழுதியிருக்கான், என்ன கரெக்ட் பண்ணியிருக்க, அது என்ன கரெக்ட் பண்ணணும், நீ என்ன எழுதியிருக்க, அவன் என்ன எழுதியிருக்கான், புக்ல இருக்கபடி இருக்கா, அவன் கரெக்ட்டா எழுதியிருக்கானான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி, உங்க பையன் எழுதுற
டெஸ்ட்டை, எக்ஸாம்ஸை நீங்கள் கம்மியான நேரத்தை மானிட்டர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்பை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதை மாதிரி பண்ணுறதுனால கூகுள் இதை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவான். ஆனால் இந்த சாண்ட்பாக்ஸ் மெத்தடில் என்கரேஜ் பண்ணுவான் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னா இந்த சாண்ட்பாக்ஸ் மெத்தடுங்கிறது ரொம்ப சேஃபானது. நீங்கள் வெளியில் கொடுத்து யார்ட்டேருந்தோ டெவலப் பண்ணி போடுறதில்ல. ஒரு வெளியில் தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை ஏற்றுறதில்ல. அதுக்கு பதிலாக நீங்களே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி நீங்களே உங்கள் ஃபோனில் ஏற்றுக்கிறீங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் உங்கள் ஃபோனுக்குள்ளேயே இருக்குங்கிறதால கண்டிப்பாக கூகுள் இதை ட்ரஸ்ட் பண்ணுவோம். அப்படி ட்ரஸ்ட் பண்ணும்போது உங்களோட சேஃப்டி உங்கள் கையிலேயே இருக்குது. அதுவே சொல்லிடும், இதெல்லாம் வந்து லீக் ஆகும், இதெல்லாம் லீக் ஆகாது. சேஃபான ஆப்பை நானே டெவலப் பண்ணி தரேன், ஜெமினியே சொல்லி சேஃபான ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துரும். பிரச்சனை கூட ஜெமினி மேலே நம்ம சொல்லலாம், ஒருத்தர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன், நீ இதை எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு அவன்கிட்ட நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சப்போஸ் இது சாத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சாண்ட் பாக்ஸிங்கோ இல்லை ஜெமினியை கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது கொடுத்துட்டு இந்த அன்னோன் சோர்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை ஸ்டாப் பண்ண பிறகு இந்த ஜெமினியை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜெமினி மூலமாகவே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான்னா ப்ரீமியம் ஆப்ஸுக்கு மட்டும் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ப்ரீமியம் ஆப்ஸராக காசு இருக்கிறவங்க ஓகே எனக்கு முட்டான ஆப்பை மட்டும் நீ கொடு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ளே ஸ்டோரில் ஹோஸ்ட் பண்ண சொல்லி அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதனால் ஒரு விதத்தில் அந்த ஹேக்கிங் எல்லாம் தவிர்க்க முடியும். ஒரு விதத்தில் உங்களோட டேட்டா லீக் ஆகிறத தவிர்க்க முடியும். உங்களோட இன்ஃபர்மேஷனை வெளியில் திருடுறதுக்கான விஷயங்களை தவிர்க்க முடியும். இது இந்த இடத்தோட நின்றாது. இது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மல்டி ஆப் ஸ்டோர் இல்லைனா மல்டி ஆப்ஸ் இன்டகிரேஷனோ கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்பு இன்னொரு ஆப்போட ஆப்போட ஒர்க் பண்ணி ஒரு சர்வீசஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேலையை செஞ்சு முடிக்கலாம். எப்படின்னா நீங்கள் ஒரு கஸ்டம் ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த கஸ்டம் ஆப் உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அது ஒர்க் ஆகும். அந்த ஆப் மூலமாக உதாரணத்துக்கு ஒரு பிளிங்கிட்டோ ஜெப்டோவோ அந்த ஆப் ஆக்சஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் பிளிங்கிட்டோ ஜெப்டோவிலேயே போயிட்டு எனக்கு ஒரு பேட்மிண்டன் பேட் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன்னா அந்த பேட்மிண்டன் பேட்டு நியரஸ்ட் விசினிட்டியில் எங்கே இருக்குன்றதா அதே தேடி கண்டுபிடிச்சி அதே காட்டிட போகுது. காமிச்சிட்டா என்னோட நான் கஸ்டமைஸ்டு க்ரியேட் பண்ண ஆப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிராண்டு இந்த வெயிட்டு இத்தனை ரேட்டில் இருக்கிற பேட்டு தான் வேணும் அப்படின்ட்டு அது சொல்லும். சொல்லி முடிச்ச பிறகு அதை இதுவே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவன்கிட்ட கொடுத்து எந்த அட்ரஸ் கொண்டு வந்து கொடுக்கணும், என்ன தேதிக்கு வேணும்னு எல்லாத்தையும் சொல்லிடும். பிளிங்கிட்ட போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து காலையில் ஆர்டர் இருந்துச்சா எடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு நேரத்தில் கொண்டு வந்து உன்ட்ட பேட்டை கொடுத்துருவான். நீங்கள் ஜஸ்ட் பே மட்டும் பண்ணால் போதும். அவன்கிட்ட ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு QR கோடை காட்ட சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ண மட்டும் போதும். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி சர்வீசஸை ஆக்சஸ் பண்ண மல்டி ஆப்ஸு மல்டி சர்வீசஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆப் கூட இன்னும் அடுத்த காலகட்டத்தில் வரலாம். மோனோபாலி ஒத்தவனையே நம்பி இருக்கிற மாதிரி ஒத்தவனே எல்லா கண்ட்ரோலும் வச்சிருக்கிற மாதிரி எப்படி ஆப்பிள் இருக்கோ அந்த மாதிரி அவனோட ஆப் ஸ்டோரில் இது மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும், வெளியிலேருந்து பண்ணக்கூடாது, வெளியிலேருந்து எதையும் போடக்கூடாது, அவனோட ஃபோன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும், அவனோட கேபிள் தான் யூஸ் பண்ணணும், அவனோட ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மோனோபாலி வேறு தான் அவன் நடந்துட்டு இருக்கான். இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு தான் யூரோப்பில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு சி டைப் வேணும் அப்படிங்கிறாங்க. உன்னோட சார்ஜர் கேபிளே மட்டும் யூஸ் பண்ண முடியாது, சி டைப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாதிரி வேணுன்றாங்க. ஸோ இந்த மோனோபாலியை தடுக்கிறதுக்கு யூரோப்பில் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பர்சனலைஸ் ஆப்ஸ் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரியோ விண்டோ ஸ்டோரியோ இல்லை குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட கம்பெனி கிரியேட் பண்ணுற ஆப்பையோ யூஸ் பண்ணுறத தவிர்க்க முடியும். இப்போது உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு வச்சுங்களேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபோட்டோஸ் போடுறீங்க, ஆர்டர்ஸ் வருது, இல்லைனா நீங்கள் உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க, ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அதில் அவனுக்கு ஒரு கமிஷன் போகுது. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்களே ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இனிமேல் அதெல்லாம் போட போகிறேன், நீங்கள் போய் பார்த்துங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவளை எல்லாரும் அதில் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் அந்த ஆப்புக்கு போயிடுவாங்க. அந்த ஆப்லேருந்து நீங்கள் விற்றுக்கலாம். பட் நான் இது இன்ஸ்டாகிராம் தப்புன்னு சொல்லலை, அவன்கிட்ட கொடுக்குற கமிஷனை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முடியும். ஸோ சப்போஸ் ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல வயலேட் பண்ணிட்டான், நம்மள அறியாமல் நம்ம வயலேட் பண்ணிட்டோம், இல்லை ஏதோ ஒரு ஹேக்கிங் மூலயமா ஏதோ ஒரு பாலிசி வயலேட் ஆகிடுச்சுன்றதுக்காக நம்ம அக்கௌண்ட்டையே இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ தான் அப்பீல் பண்ணாலுமே அவன் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பாலிசி வயலேஷன் பண்ணிட்டீங்க, இல்லை யாரோ ஹேக் பண்ணியும் நம்மளுக்கு தெரியாமல் அவங்க பாலிசி வயலேஷன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ தப்பான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அந்த இடத்துல அவன் இன்ஸ்டாகிராமில் சர்வரில் இருக்கும். ஸோ இந்த பாலிசி வயலேஷன் ஆயிருக்கு, இவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பிளாக் பண்ணியிருப்பான். ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம், நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணுவோம், அவனுக்கு உண்டான கமிஷன் கொடுத்துட்டு மீதி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு. அது அமேசானாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த பாலிசி வயலேஷன் பற்றி நமக்கு தெரியாது. இதனால நம்ம பிஸ்னஸ் டோட்டலாக பாதிக்கலாம். இதனால
நம்ம பிஸ்னஸ் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டே பிளாக் ஆகலாம். இப்போ என்கிட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்கன்னும் போது இப்போ இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டேன்னா எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இன்கமும் போகும், அதுலேருந்து வர இன்கமும் போகும், நம்ம பேரும் கெட்டு போகும், நம்மளோட ப்ராடக்ட்டும் கெட்டு போகும், பேரும் கெட்டு போகும். இதனால நம்மளோட பிஸ்னஸ் கண்டினியூட்டி குறையிறது மட்டும் இல்லாமல் ரெப்புடேஷனும் அடிவாங்கும். இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே எதையோ பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்டாக ஒரு ஆப்பை இமீடியட்டாக கிரியேட் பண்ணி இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் போட்டுட்டோன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஆர்டர் அதில் போயிடும். டக்கு 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 டக்குன்னு அதில் ஆர்டர் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் தேர்ட் பார்ட்டி ஒரு யாரோ ஃப்ரெண்ட்கிட்ட போயிட்டு அவங்க அக்கௌண்ட் எடுத்து ரொம்ப ஃபேமஸ் அக்கௌண்ட் போயிட்டு அதில் போயிட்டு என்னோட அக்கௌண்ட் பிளாக் ஆகிருக்கு ஏதோ பாலிசி விஷனில், இதுக்காக ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்கேன், என் அக்கௌண்ட்டை திருப்பி ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். வரலன்னா நான் இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயே நான் போட போகிறேன். அது வரைக்கும் இந்த ஆப்பில் இருக்குது, நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கொடுத்த ஆர்டர்ஸும் அந்த ஆப்பில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிஸ்னஸ் கண்டினியூட்டி இருக்கும், ரெப்புடேஷனும் இருக்கும், ப்ராடக்ட்டும் நல்லா செல்லாம். இதனால் அந்த மோனோபாலி தவிர்க்கப்படும். எப்படின்னா எல்லாத்தரும் இன்ஸ்டாகிராமே நம்பியிருக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்கப்படும். ஒன்று. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 20 ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வச்சுருக்கீங்க, சென்னை ஃபுல்லாக 20 ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்போது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டருக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி போட்டு இதுலேருந்தே ஆர்டர் போடுங்க, நான் வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஆப் வந்துடும், அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ண போகிறாங்க, வீட்டில் அங்கேருந்து ஆர்டர் போட போகிறாங்க, வீட்டுக்கு வந்துட போகுது. ஸ்விக்கியில் கூட போட தேவையில்லை, ஸ்விக்கிக்கு தனியாக கமிஷன் தரோம், எல்லாம் தரோம். உங்களுக்கு ஒரு ஆப் போட்டுட்டிங்கன்னா நீங்களே டெலிவரி பர்சன் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா எப்படி டாமினோஸ் வச்சுருந்தாங்க அதை மாதிரி நீங்களே வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது டாமினோஸ் அந்த மாதிரி நீங்களும் அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போடுறீங்க, போட்டுட்டு அதை டவுன்லோட் பண்ணி சொல்கிறீங்க. ப்ளே ஸ்டோரில் போட்டால் அதில் வர லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட லாபம் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ எத்தனை ரெவன்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாபம் வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் வரும். நீங்கள் ஆட்ஸ் போடுவீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆட் வரும், உங்களுக்கு அந்த ரெவன்யூ வரும். அந்த ரெவன்யூலாம் கூகுளுக்கு போகும். அப்போது 30% கமிஷன். இப்போ 100 ரூபா எப்படி ஊபர்லேயும் ரேபிடோலையும் நம்ம ஒரு சர்வீஸை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னா ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வந்தோன்னா அது 100 ரூபா வந்தோன்னா 80 ரூபா நம்ம 20 ரூபா ரேபிடோவுக்கு போதும். அதே மாதிரி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டு வச்சு அது வேறு யாராவது நம்ம கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே ஸ்டோரில் போட்டு வச்சுருக்கோன்னா போட்டு வச்சுருக்கிறதுக்கு ஒரு 30% கமிஷன் வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு தரணும். அதில் லாபம் வர பட்சத்தில் நீங்கள் நான் ப்ராஃபிட் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ராஃபிட்டபுளாக வர மாதிரியோ ஒரு ஆடு வர மாதிரியோ போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுக்கு கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் ஒரு 30% கமிஷன் கொடுத்தாகணும். இப்போ 30% கமிஷன் எப்படின்னா 100 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா 30 ரூபா அவனுக்கு போகிற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏபிகே க்ரியேட் பண்ணி ஒரு சர்வரில் போட்டிங்க, ஒரு வெப்சைட்டில் வச்சுட்டு கஸ்டமர் யார் யார் வேணும்னா ஆனால் இந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க, ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்க. இது ப்ளே ஸ்டோரில் இருக்காது, உங்கள் ஃபோன் ப்ளே ஸ்டோரில் இருக்காது. நீங்கள் இந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இல்லைன்னு ஆர்டர் போடுங்க, நான் வீட்டுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் கொடுக்க வேண்டிய 30% கமிஷன் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து மோனோபாலிஸ் தவிர்க்கிறதுக்கான, இல்லை அவங்க கூகுளையே நம்பி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தவிர்க்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். இது ஒரு வே தான், இது இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஆட் இருக்கிற நிறையா ஆப்ஸ் இருக்குது. ஒரு MP3 சாங் நான் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பர்டிகுலர் மியூசிக்கை மட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இளையராஜாதையோ ரஹ்மான்டையோ யுவன் சங்கர் ராஜாதையோ எடுத்து அந்த மியூசிக்கை மட்டும் நான் கட் பண்ணி ரிங்டோனாக நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அந்த பாட்டு MP3 என்கிட்ட இருக்குது, MP3 சாங் இருக்குது, அது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ரிங்டோனாக செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தா போதும். அது ஃபோனில் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அந்த MP3 செலக்ட் பண்ணுவோம், இந்த டைம் வேணும்னு சொல்லுவோம், ஸ்டார்ட் கட்டுன்னு கொடுப்போம், கட் பண்ணி கொடுத்துரும், அது செட்டாஸ் ரிங்டோன் இருக்கும், செட்டாஸ் ரிங்டோன் இருக்கா வந்துடும். இவ்வளோ தான் வேலை. ஆனால் அந்த ஆப் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே ஒரு ஆடு போடும். ஆடு ஒரு 20 செகண்ட் இருக்கும். தவறி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கும் அமேசானுக்கும் மீஷோக்கோ எதுக்கோ ஒன்று போகும், இல்லை ஒரு கேம்ஸுக்கோ போகும். அதையும் தாண்டி பொறுமையாக இருந்து அது இன்ட்டு மார்க் 20 செகண்ட் 25 செகண்டுக்கு அப்புறம் வரும். அது கிளிக் பண்ண அப்புறம் அது ஆடு போயிடும். போன பிறகு திருப்பி அந்த பாட்டு செலக்ட் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க, ஸ்டார்ட் கட்டு கொடுப்பீங்க, ஆடு வரும். ஆடு வந்து அப்படின்னு இருக்கும், நம்ம கட் ஆகிடுச்சா ஆகலையானே தெரியாது, எவ்வளோ தூரத்து கட் ஆச்சுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், 20 செகண்ட் வெயிட் பண்ணணும். நீங்கள் தவறி அதில் தொட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்கும் அமேசானுக்கும் மீஷோக்கோ ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கோ ஏதோ ஒரு ஆப்புக்கோ போகும், ஆட்டோமேட்டிக்காக போகும். அது தேவையில்லாமல் போகும், அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது போகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு மார்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இன்ட்டு மார்க் கிளிக் பண்ண பிறகு தான் அந்த ஆடு போகும். போன பிறகு நீங்கள் ஸ்டார்ட் கட்டு கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். சேவ் ஆகும்போது என்ன பண்ணும், சேவ் ஆகிட்டோன்னே டக்குன்னு ஒரு ஆடு
ஸோ 20 செகண்ட்ல பண்ண வேண்டிய வேலைய நம்ம ஒரு 5 நிமிஷமோ, 6 நிமிஷமோ பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆடுக்கும் அவன் சம்பாதிச்சுட்டு இருப்பான். நம்மள ஒரு விஷயத்த செய்யறதுக்காக அந்த MP3 கட்டுறக்காரன் ஒரு ஆப் குடுத்தான்ல, அவன் சம்பாதிச்சிருப்பான். 3 ஆட் போட்டு சம்பாதிச்சுருவான். ஒருத்தருக்கு 3 ஆடுன்னா, ஒரு 300 பேர் பண்றாங்கன்னா, யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்ளோ ஆட்ஸ் வந்து அத்தன பேரால அவனுக்கு ரெவென்யூ வந்துட்டே இருக்கும். ஒரு ஆடுக்கு இத்தன செகண்ட் ஓட்டுனா இத்தன ரூவா காசுன்னு அவனுக்கு இருக்கும். அப்போ ஓடிட்டே இருக்கும். சிலது ஸ்கிப்பே பண்ண முடியாத ஆடு வரும். நீ இந்த 2 ஆடு பார்த்தா தான் உனக்கு ஃப்ரீயா வரும்னு இருக்கும். அப்போ இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணா இந்த ஃபுல் ஆடு நீ பார்க்கணும் அப்படின்லாம் வரும். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஆடு ஓடிட்டே இருக்கும். அத தவிர்க்கணும். ஆனா நமக்கு வந்து ஒண்ணு வேணும். இல்ல எனக்கு வந்து கேண்டி கிரஷ் மாரி ஒரு கேம் வேணும். ஆனா அதுல ஆட் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏஐ கிட்ட போய் சொல்லுங்க. ஏய் எனக்கு இந்த மாரி ஒரு ஆப் வேணும். நீ கிரியேட் பண்ணி தான்னா, MP3 கட்டுற ஆப்ப அதுவே கிரியேட் பண்ணி குடுத்துரும். அது செட்டோஸ் ரிங்டோன் வரைக்கும் கொண்டு வந்து குடுத்துரும். போங்க MP3 போடுங்க. எந்த டைம்னு கேட்கும். செலக்ட் பண்ணுங்க. செட்டஸ் ரிங்டோன் பண்ணுங்க. சென்ட் ஆயிடும். இல்லையா ஒரு கேண்டி கிரஷ் ஆப் வேணும்னு கேளுங்க. கிரியேட் பண்ணி குடுக்கும். யூஸ் பண்ணிட்டு போங்க. அது ஆடே வராது. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் லெவல்ஸ் விளையாடிட்டே போயிட்டே இருக்கலாம். வீட்லயே உட்காந்து. ஸோ இந்த மாரி விஷயங்கள ஆடே இல்லாம நீங்க வந்து ஒரு ஏஐ மூலியமா பண்ணிக்கலாம். டோட்டல் ஃப்ரீடம். ஆனா இதுல பாதகமும் இருக்கு. அதாவது கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா ப்ராம்ப்ட் ஹேக்கிங். இன்னொன்னு ஏபிஐ இருக்கிறதான விஷயம். கொஞ்சம் டெக்னிக்கல் தான். அந்த 2 கான்ஸும். நான் சொல்லி தான் தீரணும். ஏன்னா நான் டெக்னிக்கல் பெர்சனும் ஆப் கிரியேட் பண்ணலாம். டெக்னிக்கல் பெர்சனும் ஆப் கிரியேட் பண்ணலாம். ஜெமினில ஏஐ வச்சுட்டு, இல்ல எந்த ஒரு ஏஐ வச்சுட்டோ நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆனா இதுல டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியாத போது, அதுவே உங்களுக்கு பிரச்சனையா ஆயிடக்கூடாது. அதனால இந்த 2 விஷயங்களும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அத யோசிச்சுட்டு நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லப் போறேன். என்ன 2 பிரச்சனை வரலாம்னா, முக்கியமானது ப்ராம்ப்ட் ஹேக்கிங். நம்ம ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கோட் சட்டை போட்டு ஒரு ஹார்ட் ஒண்ணு வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ஃபோட்டோ போட்டேன் அப்படின்னா, என் நண்பனும் மச்சான் எனக்கு அதே ப்ராம்ப்ட்ட குடேன். நான் ஜெமினிக்கு போட்டு என் ஃபோட்டோவ குடுக்குறேன். அதே பண்ணி குடுத்துரும் அப்படிம்பான். அவனுக்கு தெரியாது. என் ஃபோட்டோவ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜெமினிட்ட இத போட்டு, அவன் ஃபோட்டோவையும் போட்டு என் ஃபேஸ சேஞ்ச் பண்ணாத. இவனுக்கு நான் குடுத்துருக்க ரெஃபரன்ஸ் இமேஜ்ல எப்படி இருக்கோ, அதே மாரி என் ஃபோட்டோவ செஞ்சு குடுத்தா செஞ்சு குடுத்துரும். அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, என்கிட்ட ப்ராம்ப்ட் கேட்பான். ப்ராம்ப்ட்ட நான் எடுத்து அவன்ட்ட குடுப்பேன். அவன் ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி ஜெமினில போட்டு பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுவான். அது ஈசியஸ்ட் வேன்னு வச்சுக்கங்க. நான் தெரிஞ்சவன் குடுத்துடுறேன். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் குடுத்துடுறேன். அதுவே கொஞ்சம் பேஜாரான ஆளா இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து வெப்சைட்ல, Instagramல இந்த மாரி வேணுமா? என்ட்ட ப்ராம்ப்ட் கேட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணியாச்சு. ஃபாலோ பண்ணுங்க பண்ணியாச்சு. கமெண்ட் பண்ணுங்க பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணயா? டிஎம்க்கு வந்து வாங்க. டிஎம்க்கு வந்தாச்சு. லிங்க குடுத்தாச்சா? கிளிக் பண்ணா இமெயில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் பண்ணியாச்சு. அப்படின்னு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி வந்து இதுல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஜெமினில பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க உங்க ஃபோட்டோ அப்லோட் பண்றீங்கன்னா, அதுக்கேத்த மாரி மாத்தி குடுக்கும். இதே மாதிரியே ஆப் கிரியேட் பண்ணக்குள்ள வச்சிருப்பான் ஒரு Instagram பேஜ். உங்களுக்கு இந்த ஆப் வேணுமா? இந்த ப்ராம்ப்ட் வேணுமா? இதே மாரி நீங்க செய்யணுமா? எனக்கு வந்து கிளிக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, டிஎம்க்கு வாங்க. ஒரு ப்ராம்ப்ட்ட தரேன். அந்த ப்ராம்ப்ட்ட தூக்கி போய் ஜெமினில போடுங்க. இந்த ஆப் கிரியேட் பண்ணிடும் அப்படிம்பான். நீங்களே எல்லாம் செஞ்சுட்டு அந்த ப்ராம்ப்ட்ட வந்து ஜெமினில போடுவீங்க. போட்ட பிறகு தான் தெரியும், அவன் குடுத்திருந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அது டெக்ஸ்ட். அதுல நெறைய உள்ள சொருவிருப்பான் தலைவரு. அது ஆப்ப மட்டும் கிரியேட் பண்ணாம, ஆப்பையும் சேர்த்து கிரியேட் பண்ணும். அது என்ன மாரி ஆப் வரும்னா, உங்களோட ஃபோன ஹேக் பண்றதுக்கான விஷயங்கள அதுல எனேபிள் பண்ணி வச்சிருப்பான். அது நமக்கு தெரியாது. டெக்னிக்கலா இருந்தா படிச்சு பார்ப்பீங்க. டெக்னிக்கலா இல்லன்னும்போது ஆட் பண்ணிருக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப the app becomes an apple, you will get into a trap. இந்த மாரி விஷயங்களுக்கு நீங்க தவிர்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு ஆப்ப டெவலப் பண்றதுக்கு ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி போடுறதையோ, இல்ல ஒரு விஷயங்கள காப்பி பண்ணி கொண்டு வந்து ஏஐட்ட குடுத்து இதே மாரி ரெடி பண்ணி குடுன்னு சொல்றதையோ தவிர்க்கலாம். டெக்னிக்கலா தெரியலன்னா. டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்குன்னா பண்ணலாம். இப்போ அந்த விஷயம் மாரியே எனக்கு வேணும்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து போட்டு அதுகிட்ட ஃபோன்ல நீங்க பேசலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குடுக்கலாம். எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இத மாரி வேணும், அத மாரி வேணும்னு சொன்னா அது செய்யும். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு சோம்பேறித்தனம். எல்லாம் ஈஸியா கிடைக்குது. அதே போல நானும் பண்ணணும். அப்டின்னா பண்ண முடியாது. ஏஐயோட வேலையே போயிருச்சு. அடுத்தவனோட கிரியேட்டிவிட்டிய கூட்டின்னு வந்து அது ஏஐல போட்டு அதே மாரி எனக்கு வேணும்னு கேட்கறதுங்கிறதே முட்டாள்தனம். ஏன்னா உன்னோட கிரியேட்டிவிட்டியவே அதுல போட்டு உனக்கு வேணுங்கிறத டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் அது இருக்கு. உன் கையில மேஜிக் ஸ்டிக் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கேட்கணும். அவன் என்ன கேட்கறானோ அதையே நீ கேட்கக்கூடாது. அதுக்கு மேஜிக் ஸ்டிக் தேவையில்ல. அவன்ட்டயே சொல்லி இன்னொன்னு எனக்கு ரெடி பண்ணி குடுறான்னா குடுத்துருவான். அதனால உன் கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்கு. அந்த மேஜிக்ல நீ சொல்லு அது செய்யும். அத மட்டும் செய். வெளியிலேருந்து கேட்டு தூக்கி வந்து போடாத. அந்த ப்ராம்ப்ட்ட தூக்கி வந்து போடும்போது அங்க ப்ராம்ப்ட் ஹேக்கிங் வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அடுத்து ஏபிஐ ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. அது ஏபிஐ ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்னன்னா, நீ ஒரு சர்வீஸஸோட கனெக்ட் பண்ற அப்படிங்கும்போது, ஒரு Amazon நீங்க ஒரு ஃபோட்டோ கேலரி ஆப் கிரியேட் பண்ணியிருக்க.
அது வந்து அமேசானில் போயிட்டு சேவ் ஆகணும். அமேசான் க்ளவுட் ஸ்டோரேஜில் போய் சேவ் ஆகணும். இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜோட காசு பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூகுளோட கம்மியாக இருக்குது, மைக்ரோசாஃப்டோட கம்மியாக இருக்குது, ஐபிஎம்மோட கம்மியாக இருக்குது. ஆனால் உனக்கு அந்த ஸ்டோரேஜ் கிடச்சிருக்கு. அந்த ஸ்டோரேஜை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்கும்போது அந்த ஸ்டோரேஜை ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு இதுலேருந்து அது இருக்கிறத கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இதில் போடுங்க, அதில் போய் உட்காந்துக்கும். அப்புறம் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுங்க. அப்போ உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்காது. கூகுள் ஃபோட்டோஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நீங்களே ரெடி பண்ணி உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. அதில் 1 டிபிக்கு இத்தனை ரூபா மாதம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக அதை விட 5 டிபிக்கு கூட நீங்கள் வந்து அதில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ கூட தைக்கி அதில் போட்டுக்கலாம். சொந்தக்காரங்க ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோஸ் கூட அதில் போட்டுக்கலாம். அவங்களுக்கு லாகின் கிரியேட் பண்ண மட்டும் போதும். ஸோ அதில் பாதி காசில் உங்கள் வீட்டில் இருக்க 5 பேருக்குமே ஒரு ஆப் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். அது பண்ணாமல் நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் போயிட்டுருக்கோம்னா இப்போ நம்ம இப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சோன்னே நம்ம பண்ண போகிறோம். இப்போது அமேசானில் ஸ்டோரேஜ் கிடச்சிருச்சு. நீங்கள் ஒரு ஆப் மட்டும் இன்டர்ஃபேஸ் ஆப் மட்டும் ரெடி பண்ணால் போதும். இப்போது ஏஐட்ட சொல்லிட்டீங்க, அதுவும் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் கனெக்ட் ஆகாது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அதுலேருந்தே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ நான் வந்து யூஏல பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது போயிட்டு அமேசான் சர்வர்லேருந்து எடுத்து திருப்பி இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பணும். அப்போது பிரச்சனை வரும். இல்லை அதை வந்து வேற ஒருத்தருக்கு இமெயில் அனுப்பணும்னு நினைக்கும் போது பிரச்சனை வரும். ஸோ இதை மாதிரி ஏபிஐ ரிலேட்டடாக வரும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா அனுப்பிச்சு போச்சு திருப்பி கொடுத்து அதை எடுத்து மேனிபுலேட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் ஏபிஐ கால்ஸ்னு ஒன்று தேவைப்படும். அதில் பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் டெக்னிக்கலே, எவ்வளோ லெஸ் டெக்னிக்கலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ லெஸ் டெக்னிக்கலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு டெக்னிக்கலான விஷயம். இதுலேயும் பிரச்சனை இருக்குது. ப்ராம்ப்ட் ஹேக்கிங்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும், இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு வச்சிங்கன்னா தாராளமாக ஆப் கிரியேட் பண்ணுங்கள். முக்கியமாக வெளியில் என்ன பண்ணுறாங்களோ அதையே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள். அந்த ஏஐ கிட்ட கேட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் சொல்லிடும். ஒரு ஏஐக்கு 10 ஏஐ இருக்குது. ஒவ்வொருத்தையும் கேளுங்க, ஒவ்வொன்றும் சொல்லும். ஒரு ஏஐல டெவலப் பண்ணுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிச்சு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உண்டான ஹைப்பர் பர்சனலைஸ்டு ஆப்பை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோ எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எது புரிஞ்சுது எது புரியலன்னு கேளுங்க, தனியாக வேணால் வீடியோ போடுறேன். அடுத்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சரை அடுத்த வீடியோவில் போடுறேன். டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன், முடியலன்னா ஒரு வீடியோவாக போடுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் கூட நீங்கள் டிஎம் பண்ணலாம், அதில் கூட சொல்லலாம், அதில் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். பார்ப்போம்.